நம்மளுடைய மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதியாக இங்கே பயின்று இங்கே கோயம்புத்தூரை சேர்ந்த நம்மளுடைய மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இங்கே வந்தது உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய சிறப்பு. உண்மையிலே கோயம்புத்தூருக்கும் இது மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா உங்களுக்கு மட்டுமில்ல, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு, மிகப்பெரிய ரோல் மாடல் இன்னைக்கு நம்மளுடைய உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள். என்னோட சாதாரண ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து ஒரு சாதாரண பட்டப்படிப்பு முடிச்சு இங்க கோவையில் முடிச்சு வழக்கறிஞராக பணியாற்றி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் போய் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் சொந்த உழைப்பால் உச்சநீதிமன்ற நீதிபதியாகி, இது தமிழகத்தை சேர்ந்த ஒரே நீதிபதி இவங்க மட்டும். பெண்கள் நேரடியாக வழக்கறிஞரானது உச்சநீதிமன்ற நீதிபதியானது வேற யாரும் இல்லை, தமிழகத்தில் முதல் பெண் நீதிபதி. அவர்களுக்கு நம்ம அனைவரும் சார்பாக, உங்கள் அனைவரும் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் இங்க வந்ததற்கு நன்றியும் தெரிவிக்கிறேன். அவங்க வந்த அந்த நீதிபதியான அன்று தமிழகம் முழுவதும் எல்லாருக்கும் ஒரு பெரிய அவேர்னஸ், இப்படியும் வர முடியும்னு. அதனால தான் சொன்னேன், உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய ரோல் மாடல் அவங்க மேடம் தான், நம்மளுடைய நீதிபதி அவர்கள் தான். அவர்கள் இங்கே வந்தது உண்மையிலே உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சிறப்பு, ஒரு பெரிய நம்பிக்கை. அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்க. ஸோ நீங்கெல்லாம் இன்னைக்கு பட்டப்படிப்பு முடிச்சு வழக்கறிஞராக இன்னைக்கு இந்த ஹால் லெட்டு வெளியே போறப்போ வழக்கறிஞராக வெளியே போவீங்க. சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இன்னைக்கே கிடைக்கும். நீங்க வழக்கறிஞராக வெளியே போன உடன் உங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். எல்லாரும் போய் கோர்ட்ல போய் ஆர்கியூ பண்ண முடியாது, எல்லாரும் கோர்ட் ஹாலுக்குள்ள போக முடியாது. அதுக்குள்ள போறதுக்கே ஒரு மிகப்பெரிய இந்த 5 வருஷ படிப்பும் இங்க கொடுக்குற அங்கீகாரமும் உங்களுக்கு அந்த கோர்ட் ஹாலுக்குள்ள போடும். கிட்டத்தட்ட நம்ம ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒரு 8 கோடி மக்கள் இருக்காங்கன்னா அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்க போகுது. ஆனால் எல்லாருடைய ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த கோர்ட்ல நீங்க தான் இருக்க போறீங்க. கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொரு கேஸுக்கும் ரெப்ரசன்ட் பண்றப்போ உங்களுக்கு பின்னாடி வெளியில் அதற்காக காத்திருக்கும் உங்களுடைய கிளைண்ட்டோ உங்களுக்காக காத்திருக்கும் ஒரு மக்களையும் நீங்கள் நினைத்துக் கொண்டு கண்டிப்பா சிறப்பாக உங்களுடைய அடுத்து வர்ற காலங்கள் நல்லா செயல்படணும். ஏன்னா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. கோர்ட்ல போய் நீங்கள் என்னைக்கு உங்களுடைய ஒரு பெரிய நம்பிக்கையோட ஒரு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோட உள்ள போறீங்களோ கண்டிப்பா நீங்க 10 வருஷத்துல மிகப்பெரிய சமுதாயத்தில் ஒரு பெரிய வழக்கறிஞராக நல்லபடியா வருவீங்க. சோ அந்த நம்பிக்கையோட நீங்க எல்லாம் சிறப்பாக பணியாற்றணும். இதே போல இன்னும் வர்ற காலங்களில் பலருக்கு வழிகாட்டியாக இருந்து மிகப்பெரிய வழக்குகளை கையாண்டு நல்லபடியாக பணியாற்ற வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு, ஏன்னா எல்லாருடைய நேரத்தையும் நான் வீணடிக்க வேண்டும், இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்மளுடைய கல்லூரியின் முதல்வர் திரு கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், ரெஜிஸ்ட்ரார் திருமதி கௌரி ரமேஷ் அவர்களுக்கும், இங்க எப்போ ரொம்ப சிறப்பாக எல்லாம் ரொம்ப எந்தூசிஸ்டமா இருப்பார் நம்மளுடைய முன்னாள் நீதிபதி திரு பாரதிதாசன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மூத்த வழக்கறிஞர் திரு ஓம் பிரகாஷ் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வரைய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். நல்லா பணியாற்றுங்க, சிறப்பா பணியாற்றுங்க. உங்களுக்கான கதவுகள் நிறைய திறக்கப்படும். நிறைய நீதிமன்றங்களை நம்ம இன்னும் விரிவுபடுத்துறதுக்கான வேலைகளும் செஞ்சுட்டு வரோம். கண்டிப்பா தமிழகத்தில் உள்ள நீதிமன்றங்களை நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கிறோம். நீதிமன்றங்களையும் விரிவுபடுத்துறதுக்கான வேலையும் அடுத்த 5 வருஷம் நிறைய செயல்பாடு இருக்கும். உங்களுடைய பார்ட்டிசிபேஷனும் பெருசா இருக்கும்.